பருப்பு உருண்டை மோர் குழம்பு. இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? துவரம் பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கலாம். அதில் பூண்டு, வரமிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு இட்லி தட்டில் வச்சு ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் மிளகு சீரகம், 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பச்சரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதோட பச்சை மிளகாய், தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 1 கப்பு தயிரை நல்லா விஸ்கு வச்சு கடைஞ்சிக்கலாம். அதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். அதில் கலந்த தயிர், வேக வச்ச உருண்டையும் சேர்த்து கலந்து விட்டு நல்லா நொர பொங்கி கொதிச்சு வந்தால் சூப்பரான குழம்பு ரெடி.